ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யுனிவர்சிட்டியும் கோர்ஸும் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய விஷயம் இருக்குது. யுனிவர்சிட்டி லிஸ்ட் கன்சல்டன்சிட்டேருந்து வாங்குறதுலேருந்து நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம், பார்ப்போம். ஐம் தீபக் அண்ட் திஸ் இஸ் யோர் காய். ஃபஸ்ட்டு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிராஸில் கூட பண்ணலாம். அதாவது இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க. தென் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டிகிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட பண்ணலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இருந்தா கூட ஃபர்ஸ்ட் இந்த ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டிகிரி சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இப்ப இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்ப எம்எஸ்சிக்கு எம்எஸ்சி பண்றது இங்க ரொம்ப உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க இன்ஜினியரிங்ல படிச்ச அதே கான்செப்ட்ஸ், அதே இன்ட்ரெஸ்ட் இங்க இருக்கிற மாரியும் இருக்கும். பட் இப்ப இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, எம்பிஏ தான் சேரணும். இல்ல இதில தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதில நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இந்த விஷயம்லாம் நான் கத்துக்கிட்டேன். ஸோ இதில எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு. அப்டின்னா கிராஸ் இது பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேம் டிபார்ட்மெண்ட் அந்த மாரி போக மாரி பாருங்க. இப்ப இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா, அடுத்து சயன்ஸே போற மாரி பாருங்க. இப்ப இல்ல பிசினஸ் பத்தி படிச்சீங்கன்னா, அதுக்கேத்த மாரி போக பாருங்க. காமர்ஸ் பத்தி படிச்சீங்க அப்டின்னா, அதுக்கேத்த மாரி போக பாருங்க. அந்த மாரி போனீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு எப்படி சொல்றது? இப்ப நெறைய விஷயம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி சொல்றேன் அப்டின்னா, இப்ப நீங்க கோர்ஸ நீங்க அதாவது இப்ப இந்தியால இருந்த மாரி அப்படியே ரொம்ப சிமிலர் கோர்ஸஸ் இருக்காது. இங்க என் நம்பர் ஆஃப் கோர்ஸஸ் இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸஸும் இருக்கும். இப்ப நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பிஏ பண்ண வரீங்க அப்படின்னா, இப்ப எம்பிஏல என் நம்பர் ஆஃப் கோர்ஸஸ் இருக்கும். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கோர்ஸஸ் இருக்கு. இப்போ நீங்க கன்சல்டன்சிலேருந்து ஒரு 5 காலேஜ் வாங்குறீங்க. அவங்க கன்சல்டேட் பண்ணி குடுக்குறாங்க. உங்க ப்ரொஃபைல்க்கு ஏத்த மாரி அப்படிங்கிற மாரி. இப்ப அந்த 5 காலேஜ்ல ஒரு கோர்ஸு அந்த 5 யுனிவர்சிட்டில ஒரு யுனிவர்சிட்டி, அந்த ஒரு யுனிவர்சிட்டில ஒரு கோர்ஸ். எப்படி சூஸ் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னா, இப்ப ஆ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க. முடிச்சிருக்கும்போது உங்களுக்கு அந்த சயன்ஸ் நாலேட்ஜ் இருக்கும். இந்தந்த விஷயம், இந்தந்த இது அப்படிங்கிற மாரி நாலேட்ஜ் இருக்கும். இல்ல இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு நீங்க பிசினஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த பிசினஸோட நாலேட்ஜ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அத வச்சு நீங்க யுனிவர்சிட்டி பிக் பண்றதோ, இல்ல கோர்ஸ் பிக் பண்றதோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க கிராஸா போறீங்க, நாலேட்ஜே இல்ல. அதாவது கிராஸா போறீங்க பிரச்சனை கிடையாது. பட் நீங்க வேலை செஞ்சு அந்த நாலேட்ஜ் வந்துருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. நீங்க கோர்ஸ் சூஸ் பண்றதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் நீங்க ஜாபும் அதுக்கேத்த ஜாப் போல. இந்த டிபார்ட்மெண்ட்டும் உங்களுது இல்ல. டிபார்ட்மெண்ட்டும் வேற டிபார்ட்மெண்ட். அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு இந்த சூஸ் பண்றதுல கஷ்டமா இருக்கும். அண்ட் நீங்க மாடியூல்ஸ் படிக்கும்போதும் கொஞ்சம் கோப் அப் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு கிராஸா போறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏவோ இல்ல ஆம் அதாவது காமர்ஸ் முடிச்சுட்டு அடுத்து எம்எஸ்ஓ அந்த மாரிலாம் போறது பெருசா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அவாய்ட் பண்ணா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், இப்ப நீங்க அ கிராஸா இல்ல அதே டிபார்ட்மெண்ட்ல போறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன அதாவது ஒரே ஒரு கோர்ஸ் பேர் ஒரே ஒரு கோர்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். நம்ம ஊர்ல ஒரே ஒரு கோர்ஸ் இந்த கோர்ஸ்னா இதான் அப்படிங்கிற மாரி இருக்கும். இப்ப என்னோட கோர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, எம்பிஏல நெறைய விஷயம் இருக்கு. இப்ப இந்த யுனிவர்சிட்டில எம்பிஏ குளோபல் அப்படின்னு இருக்கு. இன்னொரு எம்பிஏ இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ அப்படின்னு இருக்கு. எம்பிஏ கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாரிலாம் இருக்கு. கவர்ன்ட்ரி யுனிவர்சிட்டிலலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாரிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நெறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும். என்ன மாரி எம்பிஏ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எத்தன வருஷம்? அது இங்க யுகேல எல்லா எல்லா யுனிவர்சிட்டிலயுமே எம்பிஏ ஒரே ஒரு வருஷம் தான். அப்படி செகண்ட் இயர் போறீங்க அப்படின்னா, செகண்ட் இயர் எடுக்குறீங்க அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் இயர் அந்த மாரி ஏதாச்சும் வச்சிருப்பாங்க. எங்க யுனிவர்சிட்டில அந்த மாரி தான் வச்சிருக்காங்க. யுனிவர்சிட்டி ஆஃப் போர்ட்ஸ்மவுத்ல பிளேஸ்மெண்ட் இயர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல இன்டர்ன்ஷிப்லாம் அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க இன்டர்ன்ஷிப் வாங்குறதுக்கு. பட் அது பெய்டு கிடையாது. அது ஒரு விஷயம். ஸோ இது மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஸோ ஃபுல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் இந்த அ இந்த கோர்ஸ் தான் பண்ண போறேன். எப்படி சொல்ல இந்த யுனிவர்சிட்டி தான் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி,
ஃபுல்லா இப்போ ஒரு 5 யுனிவர்சிட்டி நீங்க ஆப்ஷன்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபுல் 5 யுனிவர்சிட்டியோட வெப்சைட்லயும் போயிட்டு அலசி ஆராயுங்க. அந்த கோர்ஸ் நீங்க என்னென்ன படிக்க போறீங்க அப்படிங்கிறத, அதோட மாடியூல்ஸ்லேருந்து கிரெடிட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே அவன் குடுத்துருப்பான். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அத ஃபுல்லாத்தையும் வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு, எது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் ஆல்சோ ஃபீஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஃபீஸும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியா இருக்கிறது தான் நீங்க பார்ப்பீங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எது கம்பேட்டபிளா இருக்கோ அதையும் பாருங்க. இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து இந்த ஃபைனான்ஸ்ல ஸ்ட்ராங்கு, மார்க்கெட்டிங்ல ஸ்ட்ராங் அப்டின்னா, அதுல மாடியூல்ஸ் வந்து ரொம்ப அ நல்லா வந்து இவங்க பண்றாங்களா? இவங்க சொஃபிஸ்டிகேட்டடா இருக்காங்களா? இங்க புரொஃபசர்ஸ்லாம் எந்த மாரி இருக்காங்க? அப்படிங்கிறத பத்திலாம் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஓகே. இந்த கோர்ஸ் பண்ணலாம். அந்த கோர்ஸ் பண்ணலாம். எந்த கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கரெக்ட்டா வந்து இந்த கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஃபிக்ஸ் ஆகுங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு முடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்ட்டா அலசி ஆராய்ஞ்சு, யுனிவர்சிட்டி பத்தியும் சரி, கோர்ஸ் பத்தியும் சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து முடிவெடுங்க. ஓகே. இப்ப யுகேக்கு வந்து படிக்க வர போறீங்க. உங்க கன்சல்டன்சிலருந்து கோர்ஸ் லிஸ்ட் குடுக்குறாங்க. இந்தந்த கோர்ஸ் இந்தந்த யுனிவர்சிட்டில வந்து இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அவங்க குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5, 6 கோர்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸு அண்ட் வந்து ஒரு யுனிவர்சிட்டிய வந்து நம்ம சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அத வந்து நம்ம சூஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட்டையும் நம்ம பார்க்கணும். எந்த இடம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இங்க நான் யுகேக்கு நான் வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் போர்ட்ஸ்மவுத் நான் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 2, 3 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. கொவென்ட்ரி, பேங்கார் யுனிவர்சிட்டி. அதுக்கு ஒரு இன்னும் 2, 3 ஆப்ஷன் இருந்துச்சு. பட் வந்து எல்லாத்தோட ரிவ்யூஸும் பார்க்கும்போது யுனிவர்சிட்டி ஆஃப் போர்ட்ஸ்மவுத்தோட ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அதோட வெப்சைட்டும் சொஃபிஸ்டிகேட்டடா இருந்துச்சு. அண்ட் வந்து இதில ரொம்ப எனக்கு அங்க நான் பார்க்கும்போதே எனக்கு அட்ராக்ட் ஆன ரொம்ப பெரிய விஷயம் வந்து 24 ஹவர் லைப்ரரி. எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ இப்பயும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப எப்பலாம் நான் வந்து படிக்கணும் அப்படின்னு தோணுதோ, அப்பலாம் நான் பாட்டுக்கு போயிட்டு என்னால யுனிவர்சிட்டி லைப்ரரி ஆக்சஸ் பண்ண முடியும். அதுலயும் புக்ஸா இருக்கட்டும், ஆன்லைன் ரிசோர்ஸஸா இருக்கட்டும், அதுவும் இருக்கு. தென் வந்து சிஸ்டம்ஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. எக்ஸ்டர்னல் டிஸ்ப்ளேவா கூட என்னோட மேக்க நான் எடுத்துட்டு போயிட்டு, நான் எக்ஸ்டர்னல் டிஸ்ப்ளேவா கூட சில கம்ப்யூட்டர்ஸ்ல சில ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் எக்ஸ்டர்னல் டிஸ்ப்ளேவா. அதில கூட நான் வந்து போட்டு நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். ஸோ வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜா நான் பார்த்தேன். ஸோ வந்து அதனால நான் வந்து இந்த யுனிவர்சிட்டி சூஸ் பண்ணேன். ஸோ வந்து நீங்க நெறையா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் வந்து அப்படிதான் அதாவது அந்த கோர்ஸ் லிஸ்ட் இருக்கு அப்படின்னா, கோர்ஸ் அண்ட் யுனிவர்சிட்டி இந்த கோர்ஸ் இந்த யுனிவர்சிட்டில அப்படின்னு இருக்குன்னா, அதெல்லாம் எழுதி வச்சுட்டு, இந்த கோர்ஸ்ல இந்த யுனிவர்சிட்டி அதாவது இந்த கோர்ஸுக்கு இந்த யுனிவர்சிட்டி என்னென்னலாம் வந்து குடுக்குறாங்க. அண்ட் இந்த யுனிவர்சிட்டில ஜென்ரலா என்னென்ன அம்யூனிட்டீஸ்லாம் இருக்கு. என்னென்ன விஷயம்லாம் வந்து இவங்க பண்றாங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து இந்த ரிசர்ச் வந்து ஏன் இவ்ளோ பார்க்கணுமா? அப்படிங்கிற மாரி நீங்க யோசிக்கலாம். பட் வந்து இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்டர் நீங்க டிசைட் பண்ணதுக்கப்புறம், இன்னும் டீப்பா வந்து நீங்க அந்த யுனிவர்சிட்டி பத்தி வெப்சைட்லயோ, இல்ல வந்து வேற என்னென்ன அதாவது ரெட்டிட்லயா இருக்கட்டும், இல்ல Quoraலயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் சோசியல் மீடியால இதுலலாம் என்ன மாரி பேசுறாங்க, எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ப்ரீகாஸ்ட் இன்டர்வியூல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அந்த இன்டர்வியூல வந்து ரெக்கார்டட் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல வந்து காலேஜ பத்தி கேட்பாங்க. உங்களோட ஸ்டடீஸ பத்தி கேட்பாங்க. எந்த ஊர்ல போய் இருக்க போறீங்க, அத பத்தி கேட்பாங்க. உங்களுக்கு அந்த இந்த அதாவது யுகே பத்தின கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கா? இங்க வந்து நீங்க அதாவது உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? பிஹேவியர்னா அதாவது கெட்டது, நல்லது அந்த மாரி சொல்லல. அதாவது இங்க வந்து ஜஸ்ட் ஒரு கேப் எடுக்கிறதுனா கூட உங்களால டக்குன்னு பண்ண முடியுமா? உங்களோட யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்க முடியுமா உங்களால? அப்படிங்கிறதெல்லாம் நெறைய விஷயம் கேட்பாங்க. ஸோ அப்ப வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து, 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 அடுத்து. ஃபீஸ். ஃபீஸுங்கிறது நம்ம பார்க்கணும். ஃபீஸ்ல வந்து ஆக்சுவலா நெறையா யுனிவர்சிட்டீஸ்ல வந்து ஸ்காலர்ஷிப் குடுப்பான். அந்த ஸ்காலர்ஷிப் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த யுனிவர்சிட்டிலயோ, இல்ல அந்த கோர்ஸுக்கோ ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ஏதாச்சும் மெரிட் வாங்கியிருந்தா பேச்சுலர்ஸ்ல வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருந்தா ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க இந்த யுனிவர்சிட்டில அப்படிங்கும்போது, அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப யுனிவர்சிட்டி ஏ இருக்கு, யுனிவர்சிட்டி பி இருக்கு. இந்த 2 யுனிவர்சிட்டியும் உங்களுக்கு வந்து ஓகே 2மே குட்டான யுனிவர்சிட்டி. நல்லபடியா வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கு அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்ப யுனிவர்சிட்டி ஏல நீங்க இவ்வளோ மார்க் எடுத்தா ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஒரு £5000 வந்து கம்மி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஸோ வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதையும் என்ன அப்படிங்கிறத
கொஞ்சம் வந்து அந்த யுனிவர்சிட்டியில குடுக்குறாங்களா, இந்த கோர்ஸுக்கு குடுக்குறாங்களா, நம்மளுக்கு குடுப்பாங்களா, நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து செப்டம்பர் இன்டேக்கும், மே இன்டேக்குமே வந்து நெறையா வித்தியாசம் இருக்கும். நீங்க வந்து செப்டம்பர் இன்டேக்கோ, இல்ல ஜான் இன்டேக்கோ வந்து இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். அது கொஞ்சம் பாருங்க. அது யுனிவர்சிட்டிக்கு யுனிவர்சிட்டி மாறும். பட் வந்து ஜென்ரலா இந்த மாரி ஜான்வரி இன்டேக்கும், செப்டம்பர் இன்டேக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து யுனிவர்சிட்டி அண்ட் கோர்ஸ் இத எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருப்போம். இந்த வீடியோல குடுத்த இன்ஃபோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தென் உங்களோட வியூஸ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டூ யோர் காய்.